சார் ரிஷப் பண்ட் யாரு சார்? எதுக்கு சார் சஞ்சு சாம்சன் எடுக்காம ரிஷப் பண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கு பிசிசிஐ குடுக்குற பதில் அவர் சூப்பரான ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனுங்க அப்படின்னு. ஆனா நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது உண்மை இல்ல. ரிஷப் பண்ட்ட விட சஞ்சு சாம்சன் தான் இன்னும் சூப்பரான அட்டாக்கிங் பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு. எது புரியல எனக்கு. சஞ்சு சாம்சன் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படின்னு தொட்டு தொட்டு ஆடுற பிளேயர். அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நீ என்ன சொல்ற அப்படின்னீங்கன்னா, இந்த காட்டுற நம்பர்ஸை பார்க்கவோமா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கை ஃப்ரம் பாலா ஓடிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படின்ற ஒரு ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை வந்துட்டு இவரை எதுக்குடா வாங்கி வச்சிருக்காங்க, இவரை எதுக்குடா எடுத்து வச்சிருக்காங்க, என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு நிலத்தை வாங்கி போட்டு அமெரிக்கா ஆப்பிரிக்கா எங்கேயாவது 4 வருஷம் 5 வருஷம் தங்கி போட்டு திரும்ப வந்து பார்த்தோம்னா பட்டா இல்லாத இடத்த எவனோ ஒருத்தன் கொட்டா போட்டு வச்ச மாதிரி திடீர்னு அள்ளி போட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. நான் இங்கே தான் நான் இருக்கேன், ஆனால் எனக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்கடா, அடுத்தவனுக்கே தராங்கடா அப்படின்னு சஞ்சு சாம்சன் புலம்புறது நம்ம காதுகளுக்கு கேட்குதுங்க. ஸோ முக்கியமாக இப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட்ல சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக ரிஷப் பண்ட் எடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம கடந்த ஒரு 3 வருஷத்தில் சஞ்சு சாம்சனோட ஓடிஐ ஸ்டாட்ஸ் என்ன, ரிஷப் பண்டோட ஓடிஐ ஸ்டாட்ஸ் என்னன்றதை பார்த்துருவோமா? சரி இருங்க, ஓவராலாகவே எடுத்து பார்த்துருவோமா எதுக்கு 2-3 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓடிஐயில் 1000 ரன்களை கூட அடிக்கல ரிஷப் பண்ட். எது புரியல அப்படின்றீங்களா? ஆமாம், ரிஷப் பண்ட்டுடைய ஆவரேஜ் இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஸ்க்ரீனில், இதுதான். இது வந்து ESPN கிரிக்கெட் இன்ஃபோலேருந்து எடுத்த லேட்டஸ்ட் ஸ்டாட்ஸ். சஞ்சு சாம்சனோட ஓவரால் ஆவரேஜை பார்த்துருவோமா? இதுதான் அவருடைய ஓவரால் ஆவரேஜ் ஓடிஐயை பொறுத்த வரைக்கும். மிக கம்மியான மேட்ச்களை ஆடி அதுக்குள்ளே இவ்வளவு ஆவரேஜில் இந்த ஸ்கோர்களை அடிச்சு விட்டாப்ல. இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் இவங்க அடித்த ரன்ஸ் எவ்வளோ, ரிஷப் பண்டோட ரன்ஸ் இதுதான். லாஸ்ட் 3 இயர்ஸில் அவருடைய ஸ்டாட்ஸ் இவ்வளோ தான் இருந்திருக்குது. இவருடைய ஸ்டாட்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸில் இப்படி தான் இருந்திருக்குது. ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா வருஷம் அவருடைய ஆவரேஜை பாருங்கள். சஞ்சு சாம்சன் எந்த மாதிரி ஆவரேஜை மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஒரு வருஷமும் சொல்லி. செஞ்சுரிஸ்களை போடுறதுக்கும் ஆஃப் செஞ்சுரிகளை போடுறதுக்கும் எல்லாத்துக்கும் ஐ ஆம் ரெடி அப்படின்ற மாதிரி சஞ்சு சாம்சன் ஃபயர் பவரில் இருக்கிறாப்ல. ஆனால் ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் ஓவர்ஸில் இன்னும் ஒரு செம்மையாக ஆடி இருந்திருக்கணுமே நேரம். ஜி நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, கொஞ்சம் எடுத்து பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். டெஸ்ட்லேயே அவர் செம்மையாக ஆடுறாரு, T20 ஓடியெல்லாம் பிச்சு உதறிடுவார் ஜி அப்படின்னீங்கன்னா அதை ஏன் கேட்குறீங்க? T20 அவர் ஸ்டாட்ஸ் இன்னும் மோசமாக இருக்குது. டெஸ்ட்டில் ஆடிக்கிட்டு இருக்காரு ரிஷப் பண்ட். ஆனால் ஓடிஐலையும் T20லையும் அவருக்கு கம்மியான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. ஆனால் அவர் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிஷப் பண்ட் இஸ் அன் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். சரி ஓகே, ஜாஸ் பட்லர் வந்து இருக்காருங்க, அவர் பொறுமையாக விளாட்றாருங்க, அவரை தூக்கி போடுறா T20யில் வேணாம், நல்லா வேகமாக ஆடுறேன் வேணாம் ஒருத்தனை கூட்டாடா அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே ஒரு ஆலெக்ஸ் ஹேல்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்களா? சரி ஒரு ஜானி பேர்ஸ்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்களா? இப்போ ஃபார்மில் யார் இருக்கிறா இல்லைங்கிறதெல்லாம் விட்டுருவோம். ஹாரி ப்ரூக் எடுக்கணும்னு நினைப்பாங்களா இங்கிலாந்து? சரி ஆஸ்திரேலியாவில் அண்ணே நம்ம டிராவிஸ் ஹெட் நமக்கு வேணும்னே, சவுத் ஆஃப்ரிக்கா நமக்கு கிளாசன் வேணும்னே அம்மா. ஆனால் T20யை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ணிட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்போ இவர் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனா? நீங்கள் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் சொல்லக்கூடிய ரிங்கு சிங், சிவம் டூபே, அப்புறம் வந்துட்டு நம்ம இவரெல்லாம் இருக்கிறாங்க, சஞ்சு சாம்சன் அங்கே இருக்கிறாரு, எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ரிஷப் பண்ணிட்டு இல்லை. ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா அவர் நம்பர்ஸ் இன்னும் 1000 ரன் கூட அடிக்கல ஒரு ஓடிஐயில் மொத்தமாக கொடுத்த வாய்ப்புகள். அடுத்த கடந்த வருஷங்களில் பாருங்களோட ஆவரேஜ் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி. ஸோ அட்டாக்கிங்காக ஆடுறன்ற பேரில் சுருண்டு அவுட் ஆகிட்டு கிளம்பி போயிடுறாப்ல. தான் இவருடைய ஓடிஐ ஃபார்ம். திடீர்னு 2023 வேர்ல்டு கப் போகும்போது ஐயோ 2023 வேர்ல்டு கப் போடண்டா, ஓடிஐ வேர்ல்டு கப் யார் நம்ம விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எக்ஸ்பீரியன்ஸ்டு யாருன்னு இந்த லிஸ்ட்டில் ரிசர்வ் பண்ணிட்டு அவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிருது, கூட கூட்டு போயிருது. அதுக்கப்புறம் வேறு எந்த ஓடிஐ சீரீஸ்லையும் இருக்கிறது கிடையாது, அப்புறம் எந்த T20 இருக்கிறது கிடையாது. திடீர்னு இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இருந்தால் ஐயோ டோர்னமெண்ட் இருந்தா பெரிய பிளேயர் யார் நம்மளோட விக்கெட் கீப்பர் அண்ணே என்னண்ணே நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு எடுங்க நீ T20 வேர்ல்டு கப்பில் அவர் வேணும் நீ எப்படி கூட்டு போயிடுறது. அப்புறம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அவர் வருஷம் ஆடிட்டு இருக்காப்ல. டெஸ்ட்டில் நம்முடைய பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் யாருன்னா ரிதிமன் சஹாக்கு அப்புறமா தோனிக்கு அப்புறம் ரிதிமனுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயாச்சு. ஸோ அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஆகிய ரிஷப் பண்ணிட்டு டெஸ்ட்டில் தான் கன்சிஸ்டண்ட்டாக டீமில் இருக்கிறாரு. ஆனால் ஓடிஐயில் T20 கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தரை இப்போ ரீசெண்ட் ஃபார்மில் சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சூப்பராக ப்ராமிசிங்காக ரீசெண்ட் சீரீஸ்லாம் ஆடிட்டு இருந்த ஒருத்தரை என்ன நீங்கள் எடுக்கலை இப்படிங்கிறதா இப்போ இந்த இடத்துல கேள்வி. இந்த கேள்விக்கு பிசிசிஐ கிட்ட பதில் இருக்கா? கிடையாது, பதில் கிடையாது. ஏன்னா கேள்வி எனக்கு புரியாது, நான் தான் ஒரு தற்குறியாச்சு அப்படின்னு வசூல் ராஜா MBBSல ஒரு டயலாக லைட்டாக மாற்றி போட்டோம்னா அதான் நம்மளுடைய பிசிசிஐ. ஸோ அதனால் பிசிசிஐ என்ன பண்ணுதுங்கிறது யாருக்கும் புரியலைங்க. ஸ்டாட்ஸை விளக்கமாக எடுத்து வச்சாச்சு நம்ம. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில். இன்னும் சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறேன். அது வர்ற உங்களுக்கு எழுதுங்கள். ஓகே பாய்.